ஹாய் ஹலோ வெல்கம் டு மைத்ரா விளாக்ஸ். நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச சீரியல், விஜய் டிவிலே ஃபேவரட்டான சீரியல் எதுனா சிறகடிக்க ஆசை தான். சிறகடிக்க ஆசையில் நம்ம ரோஹிணியுடைய ஹஸ்பண்ட் படிப்ஸ் மனோஜ் இருக்காருங்கள, அவர் வாங்கின கடனுக்காக அவங்க அப்பா வந்து ஜப்தி பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. அந்த கடன் கொடுத்தவர் அவங்க அப்பா யாருக்கும் தெரியாமல் அந்த கடன் கொடுத்தவரை போய் பார்த்து அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் காசை கொடுத்துட்டு, எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, என் ஃபேமிலி எதுவும் டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸாக பேசுவார். பேசின உடனே அந்த கடன் கொடுத்தவர் வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம முத்து வந்து நீ தான் எங்கள் அப்பாவை கடத்திட்டு போனேன்னு அவர் அடிக்க போவார். ஆனால் அவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த கடத்துக்கும் உங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போடுவார். கிழிச்சு போட்ட உடனே மனோஜ் ரொம்ப ஹாப்பி, அப்பா நம்ம ஃப்ரீ ஆகிட்டோன்னு. ஆனால் அவர் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார். என்ன தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கும் இந்த கடனுக்கும் தான் சம்மந்தம் இல்லை, உனக்கும் உன் ஒய்ஃப்க்கும் இதில் சம்மந்தம் இருக்குது, கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். மாதம் 1,00,000 கட்டணும், என்னால் முடியாது, மாதம் 1,00,000 நான் என்ன முத்து உடனே திட்டுவான். அப்பா வந்து உனக்காக நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, அப்பயும் மன்னிச்சு உனக்காக போய் பேசி அவங்கள கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க, இப்போவும் நீ இதை கூட பண்ண மாட்டே, நீ என்னடா புள்ள நீன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அவங்க அம்மா முத கொண்டு எல்லாருமே திட்டுவாங்க. அவங்க அப்பா அண்ணாமலை ரொம்ப சோகமாக இருப்பார். பெற்றதும் அந்த ஒன்று வந்து ரொம்ப தத்தியாக இருக்குது, படித்து மூளை குழம்பி போச்சு அதுக்கு சொல்லிட்டு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். ஓகேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறமா ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் 1,00,000 சொல்லிட்டு அவன் ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப என்ன திங்க் பண்ணுறான். அப்போ உடனே நம்ம ரோஹினுடைய பையன் வந்து கிறிஷ் இருக்காருங்கள்ல, அவங்க ஸ்கூல்லேருந்து அவருடைய ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு வந்துருப்போம். அதை வந்து முத்துக்கிட்ட கொடுப்பான். முத்து இது என்னது, இது இங்கிலீஷில் எழுதிக்கிறது என்கிட்ட கொடுக்குற, என்னடா இதுன்னு சொல்லி கேட்பாரு. உடனே அண்ணாமலை இதை வாங்கி அவனுடைய வெக்கேஷன் டூர் போகிறதுக்காக காசு கேட்டிருக்காங்க 2,500 உடனே அவங்க அம்மா வந்து இதுக்கு போடுறதே தண்டை சோறு, இதில் வேறு இது டூருக்கு போடுறதுக்கு இதுக்கு வேறு 2,500 நான் கொடுத்து இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க. முத்து வந்து என்ன பண்ணுவான், உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தையாக வராதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுவான்.